இந்தியால நடக்கக்கூடிய கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்தியால நமக்கு எல்லாருமே தெரிஞ்சதா ரொம்ப டைவர்ஸான ஒரு கண்ட்ரி. ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே அவங்களோட கல்ச்சரை வந்து பறைசாற்றுற மாதிரி அவங்க வந்து செலிப்ரேஷன்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து இப்போ ரீசெண்டாக அடுத்து உங்களுக்கு வந்து நவம்பர் டிசம்பர்ல அந்த அதுலேருந்து என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியா வந்து நம்ம எடுத்துப்போம். நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் வருஷம் எப்பயுமே டிசம்பர் 1லேருந்து டிசம்பர் 10 வரைக்கும் ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல்னு ஒரு ஃபெஸ்டிவல் வந்து நடக்கும். இந்த ஃபெஸ்டிவல் வந்து எதுக்காக அப்படின்னா, ஹார்ன்பில்ங்கிறது வந்து ஒரு பறவை. அந்த பேர்டை வந்து அவங்க வந்து கடவுளாக வந்து அவங்க நினைக்கிறதுனால அந்த பேர்டுக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவலாக நடத்துறது தான் இந்த ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவல் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா, நாகாலாண்டில் கிசாமா அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் தான் வந்து நடக்கும். இதில் வந்து கிட்டத்தட்ட 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அந்த 7 ஸ்டேட்டுமே சேர்ந்து இந்த இடத்துல வந்து அவங்களோட கல்ச்சரு, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸு, டான்ஸ் இந்த மாதிரி எல்லா விதமான கல்ச்சுரல் இதுவுமே வந்து அங்கே நடக்கும். அது போக அங்கே வந்து உங்களுக்கு ஆர்ட்டு, அதுக்கப்புறம் கைவினை பொருட்கள்லாம் வந்து விற்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் அங்கே இருக்கும். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 10 நாள் நடக்கும். இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல்னே சொல்லலாம். இந்த ஃபெஸ்டிவல் பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் வந்து வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபெஸ்டிவல் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் வந்து இதை வந்து ஆரம்பிச்சு வைப்பார். ஸோ நீங்கள் வந்து டிசம்பர் டைமில் நீங்கள் போகிறீங்க, நார்த் ஈஸ்ட்லாம் போகிறீங்க அப்படின்னா, இந்த ஃபெஸ்டிவல் டைமில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவலையும் பார்த்த மாதிரி இருக்கும், நார்த் ஈஸ்ட்டும் வந்து சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நார்த் ஈஸ்ட் வந்து நீங்கள் போகிறதுக்கு டிசம்பர் டைம் வந்து ஒரு நல்ல டைம்னே சொல்லலாம். குளிரும் வந்து உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்து போய்க்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் டைமில் ஃப்ளைட் டிக்கெட்ஸுமே ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணால் கூட ஃப்ளைட் டிக்கெட்ஸும் உங்களுக்கு வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து டிசம்பரில் கொச்சியில் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். என்னென்னா கொச்சி முஸ்ரின் பினாலே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். இது வந்து ஒரு ஆர்ட் ஃபெஸ்டிவல். சென்னையில் வந்து நமக்கு எப்படி ஃபெஸ்டிவல் நடக்குது, அந்த மாதிரி பினாலே நடக்குதோ அதே மாதிரி கொச்சிலையும் வருஷம் நடக்கும். இடையில கொரோனா இருந்ததுனால ஒரு வருஷம் மட்டும் வந்து நடக்கலை. ஆனால் இப்போ வந்து நடந்துட்டு தான் இருக்கு. டிசம்பர்லேருந்து உங்களுக்கு ஏப்ரல் வரைக்குமே இந்த ஃபெஸ்டிவல் வந்து இருக்கும். டிசம்பர் 12 இருந்து ஏப்ரல் வரைக்கும் இந்த ஃபெஸ்டிவல் வந்து இருக்குது. இந்த ஃபெஸ்டிவல் என்ன நடக்கும் அப்படின்னா, இன்டர்நேஷனல் லெவலில் வேர்ல்டு ஃபுல்லாகவே ரொம்ப பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்களா, அந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து இந்த கொச்சியில் ஒவ்வொரு சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து ஃபோர்ட் கொச்சியில் வந்து உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ், நிறைய பழைய பில்டிங்ஸ்லாம் இருக்கும். இந்த பில்டிங்ஸில் தான் வந்து உங்களுக்கு இந்த ஃபெஸ்டிவல் வந்து நடக்கும். ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி போஸ்ட் மாடர்ன் ஆர்ட், இந்த மாதிரி நிறைய ஆர்ட் விஷயங்களும் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸும் வந்து உங்களுக்கு போட்டு காமிப்பாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ரூம்ஸ் இருக்கும். அதுல ஒவ்வொரு ரூம்லயுமே வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் வந்து எடுத்துப்பாங்க. அந்த ரூம்ல அவங்களோட பிக்சர், அவங்களோட வீடியோஸ், அவங்களோட இது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே அந்த ஃபெஸ்டிவல் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் நடக்கும். நீங்க கொச்சி போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபெஸ்டிவல் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம ஃபோர்ட் கொச்சியே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கோவா மாதிரி ஒரு நல்ல வைபா தான் இருக்கும். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து கண்டிப்பா உங்களோட லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. மூணாவது வந்து குஜராத்ல உங்களுக்கு ஒயிட் டெசர்ட்னு சொல்லி ஒரு டெசர்ட் இருக்கு. அதாவது நீங்க நிறைய படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய வாஸ்டான ஒரு ஏரியாவில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சால்ட் டெசர்ட், அது வந்து அதை வந்து ஒயிட் டெசர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒயிட் டெசர்ட்டில் உங்களுக்கு டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் உங்களுக்கு ரான் உற்சவ்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, குஜராத்தில் அந்த மக்களோட கல்ச்சர் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து அந்த ஃபெஸ்டிவல் வந்து அவங்க காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடங்கள்ல வந்து உங்களுக்கு நிறைய ட்ரைபல் பீப்புள்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்களோட கல்ச்சர் என்னன்னு நீங்கள் வந்து பார்க்கலாம். அங்கே வந்து உங்களுக்கு டான்ஸ் இந்த மாதிரியான நிறைய ஃபெஸ்டிவல்லாம் வந்து நிறையா கல்ச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நடக்கும். ஸோ நீங்கள் வந்து போகிற மாதிரி இருந்தால் அதுக்கும் வந்து நீங்கள் முன்னாடியே பார்த்துக்கோங்க. ஃப்ளைட் டிக்கெட்ஸும் இதுக்குமே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். முக்கியமாக டிசம்பர் டைமில் எல்லா இடங்கள்லையுமே உங்களுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாமே ஜாஸ்தியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கிற டைமில் நீங்கள் எப்போது போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த ஊர் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் என்னென்ன ஏர்போர்ட்ஸ்லாம் இருக்குது, அங்கே என்னென்னலாம் வந்து நம்ம ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் ஒன்று கவர்மெண்ட் மூலியமாக தான் போக முடியும். கவர்மெண்ட்டே வந்து பேக்கேஜ்லாம் வச்சுருக்காங்க. 2 நாள் பேக்கேஜ், 3 நாள் பேக்கேஜ் இந்த மாதிரிலாம் இருக்கும். இல்லைனா ப்ரைவேட் உங்களுக்கு ஏஜென்சியும் இருக்குது, அவங்களும் வந்து பேக்கேஜ்லாம் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட பிளானை பொறுத்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த இடத்துக்கு வந்து நிறைய பேர் போவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் மோட்டார் சைக்கிள், அதாவது பைக் எடுத்துகிட்டும் வந்து ரைடும் போவாங்க. ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் போகிறதுனாலும் போகலாம், இல்லாட்டி நீங்கள் குஜராத்தில் அதாவது நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து மோட்டர் பைக் ரெண்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து போகலாம். அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து லோசர் அப்படின்னு சொல்லி ஒரு
ஃபெஸ்டிவல். இது என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னா டிபெட்டியன் நியூ இயர். அதாவது சைனா டிபெட் வார் நடந்ததுக்கப்புறம் நிறையா டிபெட்டியன்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து இருக்காங்க. முக்கியமாக ஹிமாச்சல், லே லடாக் இந்த இடங்களில் வந்து இருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவல் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா February 21 வருஷம் வருஷம் வந்து இது நடக்கும். அடுத்து வந்து February 21 2023 வந்து வருது. ஸோ நீங்கள் லே லடாக் இல்லை ஹிமாச்சல் இந்த சைட்லாம் போகிறீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவல் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். தலாய் லாமா டெம்பிளில் வந்து இது நடக்கும். வருஷம் வருஷம் வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சவுத் இந்தியாவில் அதாவது கூர்கில் வந்து உங்களுக்கு கோல்டன் டெம்பிள்னு ஒரு டெம்பிள் இருக்குது. இங்கேயும் வந்து டிபெட்டியன்ஸ் இருக்காங்க. இந்த டிபெட்டியன் செட்டில்மெண்ட் வந்து வேர்ல்ட்லேயே செகண்ட் லார்ஜஸ்ட் டிபெட்டியன் செட்டில்மெண்ட். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 16,000 ரெஃப்யூஜிஸ் வந்து இருக்காங்க. அது போக உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 600 மாங்ஸும் வந்து இங்கே சவுத் இந்தியாவில் இருக்காங்க. நீங்கள் நார்த் இந்தியா போக முடியலனா கூட இந்த டிபெட்டியன் நியூ இயர் நடக்கிறப்ப அதாவது February 21 வந்து நீங்கள் சவுத் இந்தியாவில் இந்த கூர்கில் கூட நீங்கள் வந்து போய் அட்டன் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பிகினர் ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவல் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் நடக்குது. இந்த ஃபெஸ்டிவல் வந்து எதுக்காக அப்படின்னா செலிப்ரேட்டிங் த ஷிப்ஸ் ஆஃப் டெசர்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது கடலுக்குலாம் வந்து எப்படி ஷிப் இருக்கோ அந்த மாதிரி டெசர்ட்டுக்கு அதாவது பாலைவனத்துக்கு ஒரு பெரிய பெரிய டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கிற இந்த கேமலுக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து January 8, 9 வந்து இந்த 2 நாள் நடக்குது. 2023 நடக்குது. வருஷம் வருஷம் இது இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எப்போ போகிறீங்களோ அதுக்கான டேட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எதுக்காக அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி கேமல்ஸ்க்கான முழுக்க இது வந்து கேமல்ஸ்க்கான ஃபெஸ்டிவல் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கேமல்ஸ் அவங்ககிட்ட இருக்க கேமல்ஸ்லாம் வந்து டெக்கரேட் பண்ணி இந்த ஃபெஸ்டிவல் வந்து நடக்கும். அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் இந்த மாதிரி கல்ச்சுரல் பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜான்வரி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மந்த். நீங்கள் வந்து டெசர்ட் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது நல்ல மந்த். மற்ற நாட்கள்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வெயிலாக இருக்கும். உங்களுக்கு ஜான்வரி, டிசம்பர் இந்த டைம்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு நைட்டு நல்லாவே வந்து குளிராக இருக்கும். வெதரும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜான்வரியில் போனீங்க அப்படின்னா இந்த ஃபெஸ்டிவலை வந்து மறக்காமல் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பிகு. இது வந்து அஸ்ஸாமில் நடக்கும். இந்த ஃபெஸ்டிவல் வந்து எதுக்காக அப்படின்னா ஹார்வெஸ்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிற மந்த். அதனால இந்த ஃபெஸ்டிவல் வந்து அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள்ஸ்லாம் வந்து சேர்ந்து நடத்துவாங்க. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி கல்ச்சுரல் பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் இது ஏன் ஹார்வெஸ்ட் பீரியட் அப்படின்னா நமக்கு வந்து ஏப்ரல் வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகும். நார்த் ஈஸ்டோ இல்லை நார்த் இந்தியாவிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லேருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அக்டோபர் வரைக்கும் மட்டும் தான் அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வின்டர் வந்துறதுனால அவங்களால அக்ரிகல்ச்சர் வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த பீரியட் ஆஃப் டைமில் மட்டும் தான் அவங்க அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதனால இந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து அந்த சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிற டைம் வந்து ஹார்வெஸ்ட் பீரியட் தான் உங்களுக்கு அப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிற டைம். அதனால இந்த டைமில் வந்து அவங்க ஒரு ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து இந்த பிகு ஃபெஸ்டிவல். நார்த் ஈஸ்ட்டில் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஃபெஸ்டிவல் வந்து உங்களுக்கு நிறைய நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த டைமில் போகிறீங்களோ கண்டிப்பாக எல்லா இடங்கள்லையுமே வந்து எல்லா டைம்லையுமே உங்களுக்கு ஃபெஸ்டிவல் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்ன ஃபெஸ்டிவல் வந்து நடக்குது, அந்த மந்தில் என்ன வந்து இருக்குது, அந்த வீக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து உங்கள் ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் போய் சுற்றுறத விட ஃபெஸ்டிவல் வந்து நீங்கள் போய் பார்க்குறது தான் உங்களுக்கு இனிமேல் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். அடுத்து வந்து ஒடிசாவில் கலிங்கா மஹோத்சவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெஸ்டிவல் வந்து நடக்குது. இந்த ஃபெஸ்டிவல் வந்து எதுக்காக அப்படின்னா அசோகா அந்த பீரியடில் வந்து உங்களுக்கு அசோகா ஆண்டுட்டு இருந்த அந்த பீரியடில் வந்து உங்களுக்கு நிறைய கொலை அந்த மாதிரிலாம் நடந்ததுனால சரி இனிமேல் நமக்கு வந்து இந்த மாதிரி வாரெலாம் எதுவுமே வேணாம், நம்ம வந்து இனிமேல் பீஸ்ஃபுல்லாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தார். இந்த முடிவு வந்து செலிப்ரேட் பண்ணுறது தான் இந்த ஃபெஸ்டிவல். அதாவது கலிங்கா மஹோத்சவ். வார வந்து பீஸ் வந்து வென்றுச்சு, அது வந்து விக்ட்ரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவலில் உங்களுக்கு நிறைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கும். இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா January 10, 11 இந்த 2 நாளில் வந்து நடக்கும். ஸோ நீங்கள் ஒடிசா போகிறீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் வந்து நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து சந்தன் யாத்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெஸ்டிவல் வந்து இருக்குது. இது வந்து எதுக்காக அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 42 நாள் நடக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். பூரி பீச்சில் வந்து இது நடக்கும். பூரி பீச்சில் வந்து அது பக்கத்தில் உங்களுக்கு நிறைய ரிவர்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த ரிவரில் வந்து ஒரு குட்டி போட் மாதிரி வந்து இவங்க ரெடி பண்ணி அதாவது அவங்க கடவுள் சிலையெல்லாம் இருக்குல்ல, அந்த சிலை வந்து அந்த போட்டில் வச்சு அவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இந்த போட்டுமே வந்து எப்பயுமே உங்களுக்கு ரெட் கலர், ஒயிட் கலர் இந்த கலரில் தான் வந்து அவங்க டெக்கரேட் பண்ணியிருப்பாங்களாம். பார்க்கறதுக்கு வந்து ஒரு அன்னப்பறவை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 42 நாள் வந்து இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும். அதாவது ஏப்ரல்லேருந்து மே வரைக்குமே வந்து உங்களுக்கு ஃபெஸ்டிவல் வந்து நடக்கும். ஸோ நீங்கள் இந்த டைமில் போகிறீங்கன்னா கூட இதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒடிசாலே வந்து உங்களுக்கு கொனார்க் டெம்பிள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பூரி பீச் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு இந்த கொனார்க் டெம்பிள் இருக்கும். இந்த கொனார்க் டெம்பிளில் வந்து ஒரு டான்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்கும் வருஷம் வருஷம். December 1 December 5 வரைக்கும் டான்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்கும். அதாவது கொனார்க் அந்த டெம்பிளோட ஆர்கிடெக்சரை வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு டான்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து இங்கே எப்பவுமே நடக்கும். ஆனால் முன்னாடி இருந்த மாதிரி இப்போ கொனார்க் டெம்பிள் வந்து இல்லை, ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இடிஞ்சு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அந்த அது கம்பி அதெல்லாம் வச்சு வந்து கட்டி வச்சிருப்பாங்க. முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை. ஆனாலுமே வந்து இங்கே வருஷம் வருஷம் இந்த செலிப்ரேஷன் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் கொனார்க் போனீங்க அப்படின்னா கூட அதாவது நீங்கள் பூரி போனீங்கன்னா தாராளமாக இந்த ஃபெஸ்டிவல் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து கேரளாவில் நேரு போட் ரேஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று நடக்கும். நீங்கள் வந்து படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. ஆலப்புழா அந்த சைடில் வந்து உங்களுக்கு பெரிய நீளமான போட் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அந்த போட் வந்து ரோ பண்ணிட்டு போவாங்க. இந்த ஃபெஸ்டிவல் வந்து உங்களுக்கு வருஷம் வருஷம்
ஆகஸ்ட்டில் வந்து நடக்கும். நிறைய போட் ரேஸ் வந்து இங்கே எப்பயுமே நடந்துகிட்டு தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் டைமில் நடக்கும். ஸோ நீங்கள் வந்து கேரளா வந்து போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபெஸ்டிவல் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து ஒரு ஊருக்கு நீங்கள் நார்மலாக வந்து போய் சுற்றி பார்க்குறத விட ஃபெஸ்டிவல் டைமில் போனீங்கன்னா தான் அந்த ஊரோட கல்ச்சர் என்ன, அந்த ஊரோட கல்ச்சரல் பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது, அந்த ஊரோட ஃபுட்டு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் இன்னுமே நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. தாமிலின் தெருக்களில் திருவிழாவைப் போல் விளக்குகள் தோரணம் கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கும். டான்ஸ் கிளப்பில் ஒலிக்கவிடும் பாடல்கள் தெருக்களில் கேட்கும். தாமிலுக்குள் நுழைந்தாலே நாமும் பார்ட்டி மோடுக்கு வந்துவிடுவோம். ஷாப்பிங் செய்ய வேண்டுமென்றால் இங்கு அனைத்து விதமான துணி வகைகளும் விற்பனை செய்யப்படுகின்றன. புத்தரின் படங்கள் அச்சிடப்பட்ட டி ஷர்ட்டுகளும் அதிகம் காண முடிகிறது.